பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க சார், அந்த பேப்பரை. எங்கே போகணும்? எங்கே சார்? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரையில் வந்து ஒரு லைப்ரரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சென்னையில் வந்து அண்ணா லைப்ரரி தான் வந்து நான் ஒரு கதையை யோசிக்கிறதுக்கு, அங்கே போய் எழுதுறதுக்கு, அங்கே போனால் ஒரு மாதிரி ஏன் முக்கியமாக அங்கே போகணும்னா, நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அங்கே ஏன் போவோம்னா, அங்கே போனால் நம்ம வீட்டில் இருந்தோம்னா எதுவும் படிச்சுட்டு எழுதிட்டு இருப்போம், ஒரு சோம்பேத்தனம் இருந்தால் தூங்கிடுவோம். மியூசிக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு யார் பக்கமோ ஒரு நாயத்தை கற்பிச்சிருமோன்ற ஒரு பயத்துல தான் இந்த நேச்சர் சவுண்ட்லயே நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு தனியா டேம் நடந்து போற ஒரு இடத்துல நான் ஒரு நோட் போட்டா அந்த பொண்ணு மேல பெரிய அனுதாபம் வந்துடும், இல்லை வேற ஏதோ ஒரு மூடுக்கு போயிடும். அது வேண்டாம், அது அப்படியே இயல்பாகவே இருக்கட்டும்ன்ற ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து தான் இது பண்ணோம். அது மாதிரி தான் ஃபெஸ்டிவல்ஸ் தான் வந்து நான் திரும்பவும் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ் போகுது அங்கே வேற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது. இங்கே வேற எனக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு பாருங்க. நான் வந்து ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகணுன்றது என்னோட நீடே கிடையாது. ஆனால் எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தெரியுங்களா? நான் இங்கே ஒருத்தவங்க யாராவது ப்ரொடியூசரை ஓகே பண்ணி, ஒரு ஹீரோ ஓகே பண்ணி, நான் நேரடியாக ஒரு இங்கே ஆடியன்ஸ் நான் மட்டும் வந்து சந்திப்பேன். நான் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாம் படம் பார்ப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் படம் பார்ப்பாங்க, நம்ம ப்ரிவியூ போடுவோம், நேரடியாக ஆடியன்ஸில் வந்துடுவோம். ஆடியன்ஸ் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ற இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஒரு படம். தியேட்டருக்கு வந்துடும், வணிக ரீதியாக வந்துடும். ஆனால் ஒரு ஃபெஸ்டிவல்ஸுக்கு வந்து எடுத்தவனையும் பார்க்கறதே ஜூரிஸ் தான் பார்ப்பாங்க. அந்த ரிஸ்க் எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஒரு நாட்டில் இருந்து ஒரே ஒரு படம் தான் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆகுது. அங்கே இருக்க ஜூரிஸ் எல்லாருமே இப்போ இன்னொரு வந்து பார்த்தது தான் கூழாங்கல் பார்த்தாரு, கிரவுண்ட் படம் தான். இப்போ இந்த மாதிரி எல்லா பேரும் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு வர்ற ஒரு படங்களை பார்க்கறது, அது எவ்வளவு பெரிய போட்டி, எவ்வளவு பெரிய ரேஸ். அதுல நான் கலந்துக்கணும் எனக்கு அவசியமா என்ன, அதெல்லாம் கிடையாது. வேற வழி இல்லாம இங்க போய் அங்க ஒரு அங்கீகாரத்தோட இங்க வரும்போதுதான் எனக்கு இந்த ஒரு விசிபிலிட்டி கிடைக்குன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ன்றதை நம்ம அணுகணும். மற்றபடி நம்மளுக்கு வந்து அங்க போயிட்டு நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் படம் இந்த படம்ன்றது எனக்கு தெரியாது. நம்ம ஒரு படம் எடுப்போம், ஒரு ஆனஸ்டா எடுப்போம் அப்படின்றதுதான். அப்புறம் இதான் பாராட்டுறவங்க விமர்சனம் எல்லாமே நான் எடுத்துக்க தான் போறேன். எனக்கு வந்து நான் உண்மையிலே நீங்க என்னாச்சா சரி, நான் வந்து புத்தக ரிலீஸ்க்கு அப்புறம் வர எதையுமே நான் வந்து தலைக்கு எடுத்துக்கல. ஏன்னா ஒருத்தவங்களை கோவப்படுத்தினா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், நாங்க கொடுத்துருக்கிறது ஷாக்கு, அப்படிதான் இருக்கணும். அது ஏகப்பட்ட விவாதங்களை உண்டு பண்ணோம், இது பண்ணோம். அது எங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்ணோம். நாங்க எப்பவுமே சொல்றது அதுதான், ரொம்ப கான்சியஸா ப்ரொடியூசர்ல இருந்து நடிச்சதுல இருந்து எல்லாருமே நாங்க இது தெரிஞ்சுதான் பண்ணோம். இப்ப இளைமுறை காயா சொல்லியிருந்திருக்கலாம், எத்தனை நாளைக்கு அதையே சொல்றது, உன்னை வச்சு பார்ப்போமே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தில்ல, இல்லை என்னோட பெனிஃபிட்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு படம் பண்ண போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியில். எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு சூரியன், அவரோட பிளாக் பஸ்டர் கிட்ட வந்து தரணும். ஒரு என்னோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு மட்டும் வச்சிருந்தா, எனக்கு எஸ்கே என்னை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்காரு, அதை மட்டும் வச்சு பண்ணியிருந்தா என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம். சோ கால்டு எதுவும் பண்ணிருக்கலாம், இன்னும் 2 நாள் இந்த கிளைமேக்ஸ் கூட வேற ஒன்று பண்ணிருக்கலாம். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு எண்டு கிடையாது. நான் ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், ஒரு எண்டு இல்லவே இல்லை. எப்படி ஒரு எண்டா இருக்கும்? அதனாலதான் இத்தனை எண்டு வருது. ஆளாளுக்கு ஒரு எண்டு சொல்றாங்க. இந்த படத்துக்கு ஒரு எண்டு கிடையாது. ஒரு எண்டு இருந்தா நானே சொல்லிட்டு போயிருப்பேன். இவ்வளவு நாள் எடுத்து 2 நாள் ஷூட் பண்ணியிருந்தேன்னா அந்த எண்டை நானே சொல்லிட்டு போயிருப்பேன். இது ஒரு எண்டு கிடையவே கிடையாது. இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 10 எண்டு சொல்லலாம். அது போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட அவங்கவுங்களோட வாழ்க்கையோட அவங்கள பத்தின ஒரு புரிதல்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு எண்டு தோணிக்கிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய ரிஸ்க்னு தெரிஞ்சுதான் அதை நாங்கள் வச்சோம். அப்புறம் எனக்கு நானும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்.
நம்ம யோசிக்க சொன்னது ஒரு தப்பாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வேற என்ன சொல்றதே தெரியல. ஆனா அது சாக்குதான். இப்ப எப்படி வருது தெரியுமா, சோ கால் டெம்ப்ளேட்டான மைண்ட் செட். நம்ம வந்து திரைக்கதையில சொல்லுவாங்க ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி விஷயம் தான் மைண்ட்ல இன்ஜெக்ட் ஆயிருக்கு. டெம்ப்ளேட்டான ஒரு தாட்ஸை வச்சு ஒரு படத்தை அணுகிறது, டெம்ப்ளேட்டான ஒரு இது விஷயத்தை வச்சு காலங்காலமா கதை சொல்லும் முறையை வச்சு ஒரு படத்தை அணுகிறது. அப்படி ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து இது பழமையான ஒரு திரைமொழி கிடையாது. இந்த திரைமொழி புது வடிவத்தை எடுத்து வந்த திரைமொழி தான். இப்போ வந்து உலகம் முழுக்க வந்து 2 சினிமாக்கள் தான் இருக்கு. நீங்க சொல்ற அவெஞ்சர்ஸ் மூவி இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஒரு மாதிரி பட்ஜெட்ல ஒரு கமர்ஷியல் மூவி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போல சில இவ்வளவு யதார்த்தமா இவ்வளவு சாதாரணமா ஒரு கதை சொல்ல முடியும். அப்புறம் மொழி லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் நிதானம் சொல்றேன், நீங்க ஸ்லோன்னு சொல்றீங்க, அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஒரு கதையை நாங்க நிதானமா சொல்றோம், எனக்கு தெரியாத நானும் தான் ரீல் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே ஒரு நிமிஷத்துல ஒரு ரீல் வருது, அது ஒரு மைண்ட் ஒன்று தயார்படுத்துது, ஒரு ஹாப்பியா ஒன்று டக்குனு இருக்குன்னா ஒரு பிரச்சனை வருது, டக்குனு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியில் ஒரு ஏதோ ப்ரோக்ராம், இவ்வளவு என் மைண்ட் எந்த எமோஷன்ஸ்க்கும் வேலி கொடுக்காம இருக்கும் மக்கள்கிட்ட போய் இவ்வளவு நிதானமா ஒரு கதை சொல்லும் போது எவ்வளவு ஒரு பிரச்சனை வருது தெரியாம படம் எடுத்திருப்பேன். அது கிடையாது. எனக்கு புரியுது, நீங்க ஒரு வகையில அக்கறை எங்க இது பண்ணிதான் சொல்றீங்க. ஆனா வேற என்ன பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த தூரம் வந்துட்டோம்ல. ஏன்னா எனக்கு மார்க்ல மூட தூக்கிட்டு தெரிஞ்சிருந்தானே, 2 படம் எடுத்துருக்கேன், 10வது தானே. எல்லாரும் இருக்காங்க தைரியத்தெல்லாம் பண்றேன். அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது வந்து எனக்கு அதான் நீங்க ரொம்ப ரிஸ்க் இருக்கீங்க. வந்து நான் ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா ஒரு ஹீரோவை ஆனா காட்டுறது எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு. அதை வந்து இப்ப வந்து சூரியனை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தான், அந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு தைரியம். அப்ப எல்லாத்தையுமே இதை நான் வந்து இந்த வாய்ப்பு வழியா எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்ட வைக்கலாம், ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். அது நமக்கு ரொம்ப திமிராவோ ரொம்ப இதாக சொல்ல, ரொம்ப ரெக்வஸ்டா தான் நாங்க சொன்னோம், ரொம்ப சாதாரணமா தான் சொல்றோம். இது ரொம்ப சாதாரண படம், சாதாரணமா பாருங்கன்னு சொல்றோம். ஏன் உங்களுக்கு புரியாம போறவங்களால ஒருத்தவங்க கேள்வி கேட்கல, இந்த படம் எனக்கு புரியலன்னா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கு எப்ப எனக்கு புரியலப்பா அப்படின்னு சந்தோஷம். ஒருத்தன் ஒத்துக்கிறான்ல, அது நல்லா இருக்கு நல்லா இல்ல பிடிக்கலன்னு தாண்டி எனக்கு புரியலன்னு ஒருத்தன் இங்க யோசிச்சு பாருங்க. யாராவது எனக்கு தெரியலன்னு இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதை நம்ம வந்து ரொம்ப குளோரிஃபியா, அதை வந்து ரொம்ப ஹாப்பியா நம்ம ரசிக்கிறோம். இதுல இருக்க பாதி அந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் புரியாது, அவங்க முட்டா பையன் புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரிலாம் அர்த்தம். அது வந்து நான் எல்லாரும் புரியட்டும், யார் யாருக்கு என்ன புரியுதோ புரியட்டும், புரியாதவங்க புரியலன்னு சொல்லட்டும், பிடிக்காதவங்க பிடிக்கலன்னு சொல்லட்டும், திட்டுறவங்க திட்டட்டும். இது என்ன இருக்குன்றேன். நான் ஒரு படம் இதை கூட பண்ணலன்னா நான் ஏற்கனவே சொன்ன இதுக்கு எடுத்து தொலைஞ்சுக்கிட்டு அது வேண்டாமே. அதனால எனக்கு புரியலன்ற இது வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்த சொல்றாங்கல்ல, பார்ட்டிசிபேட் பண்றது குறைஞ்சிருச்சு. உலகளுக்கு நீங்க எது பழைய மொழின்னு சொல்றீங்க, எது பழைய திறமொழின்னு சொல்றீங்க. பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் கான்ல ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து இப்ப பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, இப்ப அனைவர் சொன்னார்ல, ஏதோ ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து ஏலியன்ஸ் எல்லாம் படம் பார்க்கல, அங்க மக்கள் தான் படம் பார்க்கறான். அங்க வந்து பார்த்துட்டு அவன் வந்து டிஸ்கஸ் பண்றான். அங்க வந்து அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மார்க்கெட்டா சொல்றேன், பிசினஸா சொல்றேன். இந்த அவர் சொன்ன மாதிரி தான் நம்மள வந்து ரொம்ப நான் வர்ற ஒரு இடத்துக்கு வரனால ரொம்ப காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே கவனமா இருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட பழக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. நான் சொன்ன ஏற்கனவே சொன்னதான் 2 படம் எடுத்திருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் மூலியமா என்ன நடக்குது, அங்க வந்து சாதாரண ஆடியன்ஸ். நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டெல்லியில படம் திரையில நடக்குது, அங்க வாருக்கு எதிரா ஒரு பெரிய கூட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ஷோ டைம் ஆனோடனே அந்த கூட்டமே முழுக்க வந்து படம் பார்க்க உள்ள வந்துட்டு இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகுது. இந்த மனதில் தான் நம்மளுக்கு கிடையாதுங்க. நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்கும், ஓகேங்களா? நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட படங்கள் வரட்டும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் வந்து சக்சஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி எக்கனாமிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். கொட்டக்காளி போன்ற படங்கள், இன்னும் நிறைய படங்கள், இப்படி ஒரு படங்கள்லாம் வந்து இது சக்சஸ் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி பயங்கர ரெஸ்பெக்டாகவும் இருக்கும். இதுதான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எக்கனாமிக்கலாகவும் ரெஸ்பெக்டாகவும் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான விஷயத்தை கொடுக்கும். நாங்க இது பண்றோங்களா அது வேணாம்னு சொல்ல, அது கூட எனக்குலாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் சப்போர்ட் வர்றாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இதை ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்ப இது நீ அந்த
நான் வந்து இதுதான் தொடர்ந்து பண்ண போறேன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறேன். ஒரு ஃபார்ம் ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்மோட முக்கியமான வேலை. இங்க எக்ஸ்ப்ளோர் என்ன நடந்துச்சு இங்க இவ்வளவு நாள்ல, நம்ம திரும்ப திரும்ப கதை சொல்ல முறையை தான் நம்ம வந்து அது திருப்பி பண்ணிருக்கோம். ஒரு ஃபார்ம் எப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஒரு பெயிண்டிங் நடக்குதா இல்லையா, அது போதுல வெவ்வேறு லேயருக்குள்ள போதுல. ஒரு சினிமா மட்டும் ஏன்னா பழைய தன்மையிலே இருக்கணும், அவனுக்கு புரியுற தன்மையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அவனுக்கு அடுத்து சேர்த்து அரவணைச்சு கூட்டியார வேண்டியது ஒரு இது. இப்ப நீங்க ஒட்டுக்காளி ஒரு படமா இருக்கனால பிரச்சனை. நீங்க நிறைய பேர் மாணவர்கள் இருக்கான்னு சொல்றாங்க, வாங்களே ஒரு 10 படம் எடுப்பாங்களே, கண்டிப்பா அதை பார்த்துதான் ஆகணும். இது ஒரு பேரல் சினிமாவை மாறி வருஷத்துக்கு ஒரு 10 படம் இது போல வருதுன்னா இதுக்கு ஒன்று வியாபாரம் உருவாகும். இங்க யாரு ஒதுக்குனாலும் வியாபாரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த வியாபாரம் உங்களுக்கு ஒதுக்கவே ஒதுக்காது. ஓகேங்களா? அது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த பயம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஆனஸ்டா ஏன் இவ்வளவு ஆதங்கமா நான் வந்து இது பண்றேன்னா, ரொம்ப சாதாரண ஜாலியான ஆளு. எனக்கு எதை வழியாவது இந்த அடுத்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். இவர் சக்சஸ் சொல்லிட்டு இருந்தார்ல, அதுதான் உண்மை. அவ்வளவு நடந்திருக்கு, நன்மை நடந்திருக்கு. அதை தாண்டி நெகட்டிவா சில விஷயங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு பேரை ஃபேஸ் பண்ணிருக்கோன்றது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி அவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு. இதை நம்ம முன்னு வைப்போம். கொட்டுக்காலையை பாராட்ட வேண்டாம், விமர்சனம் பண்ண என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா கொட்டுக்காலையில் நடந்த நன்மைகளை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் இது மாதிரி நிறைய படங்கள் வரும். அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா ஏகப்பட்ட ரெவல்யூஷன் நடக்கும். ஏங்க உண்மையா சொல்றேங்க, ப்ராசஸ் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி தாங்க நான் ஒரு மூல தூக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன். அதை மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என் வாழ்க்கையை உணிச்சு கவனிச்சேன், எதெல்லாம் என் சூழலை வந்து நெருக்கடி பண்ணுது, எதெல்லாம் வந்து என்னை டம்ப் பண்ணி வச்சிருக்கு, எதெல்லாம் வந்து வலுமட்டி ஆக்கி வச்சிருக்குன்னு ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு இலக்கியம் உள்ள வந்தது மூலியமா எனக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ள நல்ல நண்பர்களை பழந்தது மூலியமா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் வழியா நான் வந்து என் வாழ்க்கையை உன்னிச்சு கவனிக்க ஆரம்பிச்சு இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ ஒரு தீர்வை சொல்லுன்றேன், அதனாலதான் அந்த இடத்துக்கு போறேன். நீ தீர்வை சொல்லு, வா டிஸ்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். யோசிக்க சொன்னாலும் ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது நம்ம தமிழ் சமூகத்துல கூட இருக்கும். எனக்கு தெரியல, வெளியே இருக்குமா என்னன்னு தெரியும். யோசிப்பான்னு எண்டாவே இந்த படத்தை பார்த்த எல்லா விதத்துக்கும் நீங்க போய் கேளுங்க, என்னாச்சு, நல்லா இருக்கு சூரிய சூப்பரா அடிச்சிருக்காரு, பயங்கரமா இருக்கு, காமெடி இருந்துச்சு, ஆமா அந்த மாலத்தை சீனா அது இருக்கு, ஒயின் சாப்பிட அடிக்க காமெடி இருந்துச்சு, எல்லாம் என்ன எல்லாமே நல்லா இருக்கு, என்ன கிளைமேக்ஸ் புரியல, என்ன யோசிக்க சொல்றான் அப்படின்றாங்க. அதனால சொல்றேன் யோசிங்க, இதுல என்ன இருக்கு? அதையுமே நான் முழுவதுமா ஏத்துக்கணும்னு நாங்க சொல்றோமா? டெஃபினட்டா கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்கே வீடியோ போடுறாரு. இந்த படம் உங்களுக்கு வேற வகையான ஒரு புது அனுபவத்தை தான் கொடுக்கும், வேற விஷயத்தை தான் கொடுக்கும். இந்த படத்துல முடிவே உங்க கையில கொடுக்க போறோம் இப்படின்னு ஆடியன்ஸ் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சுன்னா, இப்ப நம்ம ஆடியன்ஸை வந்து சாதாரண ஆடியன்ஸ் வந்து நம்ம பர்சனல் பண்ணோம், அவங்க புரியலன்னு சொல்றத வந்து கணக்குன்னு ஐயா சொல்றாருல, இந்த ஆடியன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாலதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி இதை சபைக்கு வைக்கிறோம். அது ஒரு வகையில வந்து இவரோட இப்ப சோகால்டு சினிமா வந்து பார்த்துட்டு இருக்கவங்க மைண்ட் செட்ல இருந்து இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஷாக் வேலி கொடுக்கதான் செய்யும். அது மறுக்கவே இல்லை. அது ஒண்ணு கொடுக்கட்டும், என்ன நடக்கட்டும் தெரியட்டும். தொடர்ந்து இது மாதிரி வரும்போது ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கலாம், அதுதான் அவரும் விரும்புவார், அதுதான் எல்லாருமே விரும்புவோம். ரெவல்யூஷன் என்ன, நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் வேணான்றோம், அது கிடையாது. அதுவும் இருக்கட்டும், இது இருக்கட்டும், ரெண்டுமே இருந்தா நல்லா இருக்கும். ஒரு படம் இதை பாக்குறவங்களுக்கு மைண்ட் செட்டை மட்டும் உருவாக்குவோம். நீ இந்த படம் பார்க்க வந்தா இந்த மைண்ட் செட்டோட வா, இந்த படம் பார்க்க வந்தா இந்த மைண்ட் செட்டோட வா, இதை மட்டும் தான் உருவாக்கணும். ஸோ இந்த மொழி திரைமா பர்டிகுலர் ஃபிலிம் லாங்குவேஜ் பழமையான ஃபிலிம் லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது. இதை கை கூறுறதுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடந்திருக்கு. நான் படிக்கல தான், ஆனா எனக்கு சினிமா துறையில நான் நியாயமா இருக்கணும், அதோட தொழில்முறையா என்ன இருக்கு, தியரிட்டிக்கலா என்ன இருக்கு, பிராக்டிக்கலா என்ன இருக்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிச்சிருக்கேன். நான் போய் படிச்சதுல கண்டடைஞ்ச மொழி தான் இந்த மொழி. இது நான் கண்டடைஞ்ச மொழி கிடையாது, உலகம் முழுக்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம இங்க பண்ணலாம்னு சொல்லி ஒரு முயற்சி தான். தொடர்ந்து இப்படி பண்ணுவேன்னா கேட்டு ஐயா சொன்ன மாதிரி அப்படி இருக்காது. நாளைக்கு எனக்கு ஒரு கதைக்கு என்ன தேவைப்படுது அதான் சொல்லுது. லென்த்தி ஷார்ட் கிடையாது, நிதானமான கதை சொல்லும் முறை. அது லென்த்தி ஷார்ட் கிடையாது, நிதானமா கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் இங்கெல்லாம் இப்படி சொன்னா பிரச்சனையா வரும், இவ்வளவு நிதானமா ஒரு பணம் காட்டினதான் பார்க்கட்டுமே என்ன இருக்கு. இன்னைக்கு 40 பேர் பார்த்து 45 பேர் பார்த்து பிடிச்சிக்கின்றாங்கல்ல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கட்டுமே. ஐயா சொன்ன மாதிரி புரியலன்னு சொன்னவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷம் தானே. ஒருத்தன் வந்து முத எனக்கு தெரியலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு எல்லாம் தெரியும்னு தான் எல்லா பேருமே இருப்பாங்க. ஒருத்தனை அப்படி சொல்ல வைக்கிறதே பெரிய விஷயம் தானே. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் வர்ற எல்லா விதத்தையும் நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறோம். விமர்சனங்களா இருக்கட்டும், திட்டுகளா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயம் கண்ட மாதிரி வரும். ஆனா அதெல்லாம் வரதுல ஒரு எனக்கு அவன் ஒரு சமூகத்தை பார்த்துட்டே வரான் படம் எழுத. அந்த சமூகத்துல ஒரு தீர்வு இல்லைன்னு அவன் கோவப்படுறான். நான் அப்பதான் சொல்றேன், அது என் மேல வந்தப்போ கோவமே கிடையாது, அந்த சமூகத்து மேல கோவம். நீ தீர்வு சொன்னா இந்த கோவம் வரதான் செய்யும்.
என்னை யோசிக்க சொல்லிட்டேன்னா அந்த கோவம் வரதான் செய்யும். எங்களுக்கோ இந்த படம் எடுத்தவங்களுக்கோ சூரியனுக்கோ இந்த எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்சே ரொம்ப கான்சியஸா பண்ணோம். அதுதான் இதோட விளைவு. இதெல்லாம் வரட்டும், வந்து ரசிக்கட்டும். அது வந்து எங்களுக்கு ஒரு இதுல இருந்து இப்போ ப்ரொடியூசர் கூட சொல்லிட்டோம், எங்களுக்கு இதுல இருந்து நாங்க எடுத்துக்கிற என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம்ல இப்படிப்பட்ட படங்களுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்லி ஒண்ணு நடந்துகிட்டே இருந்துச்சுல. இப்ப மெயின் ஸ்ட்ரீம்ல இவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ஒரு ஆடியன்ஸை கொட்டுக்காளி கண்டுபிடிச்சேன். அதை பாசிட்டிவா நான் சொல்ல வேண்டும். நான் அதை முன்வைக்க விரும்புறேன். நீங்க சொல்ற அனைத்து விமர்சனத்துக்கும் நான் அப்படியே சரண்டராய் ஏற்றுக்கிறேன். ஆனா இங்க நம்ம பேச வேண்டியது கொட்டுக்காளி எல்லா விதமான சக்சஸ் ஆன படம்னு சொல்லும் போதுதான் அடுத்து இது மாதிரி போல முயற்சி பண்றவங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணும்போது இதுல நான் பண்ண தவிர அவங்க கண்டடைஞ்சு அந்த தவிர அவங்க பண்ணாம கூட இருக்கலாம், அந்த முடிவை சொல்லி கூட ஒரு படம் எடுக்கலாம். ஆனா அது போல படங்கள் வரும் பட்சத்துல தான் நிறைய வேற மூமெண்ட் நிறைய இருக்கலாம். அது சொன்ன நியூ வே சினிமா, அந்த நியூ வே சினிமாவோட ரெவல்யூஷன் எவ்வளவு நடந்திருக்கு, ஒரு சினிமா எவ்வளவு விஷயங்களை மாற்றி இருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்குன்றத நான் கண்ணுக்கு பார்த்துருக்கேன். நான் மட்டும்தாங்க உதாரணம். எனக்கு உங்க முன்னாடி வந்துருக்கேன், நான் மட்டும் தான் உதாரணம். 4ஆம் கிளாஸ் படிச்சேன், ஏன் மேடையா நான் சொல்லிட்டு இருக்கேன். 4ஆம் கிளாஸ் படிச்சுவேன். இந்த இலக்கியத்து வழியா ஆடியன்ஸ் இதுக்கான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. இது நடந்த விழா அந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த விஷயத்தை இங்க சொல்லணுன்றதுக்காக சொல்றேன். நான் வந்து தயவு செய்து நான் வந்து கேட்கிறேன், நான் கஷ்டம்லாம் போல ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படியே இருந்துறேன்ற பயம் வேணாம். நான் தொடர்ந்து நீங்க அடுத்த படம் நான் எடுப்பேன். அதுக்கு நீங்க வந்து அதை பாராட்டிட்டு விமர்சனம் செய்ய வரீங்க. அப்பயும் வந்து நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா தொடர்ந்து உங்களும் எனக்கு நீங்க சொல்றது புரியுது. எவ்வளவு பெரிய ஒரு இருந்தாதான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்றது எனக்கு புரியுது. அதான் வீட்டுல கூட டெய்லி பேசிட்டு இருக்கேன், நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் பயங்கர உங்களோட உறுதுணை எல்லாமே இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து ஏங்குவோம். ஒரு மாதிரி ஒர்க் வழியா தான் நம்ம எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும். கொட்டுக்காளி அதை நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. திரும்ப கொட்டுக்காளி மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவோம்.